ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ரெசிபி வந்து சாம்பார் சாதம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். தனியா 1 டேபிள் ஸ்பூன், துவரம்பருப்பு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாவை எடுத்து நல்லா அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கர் எடுத்து அதில் வந்து 3 டீஸ்பூன் ஆயில் போட்டு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், தனியா ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வறுத்த உடனே சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஒரு 1/4 கப் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கேரட் ஒரு 1/2 கப், பீன்ஸ் ஒரு 1/2 கப், முள்ளங்கி ஒரு 1/2 கப். இது எல்லாத்தையும் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் ஒரு 1/4 கப் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஊற வச்ச துவரம்பருப்பு நான் ஒரு 50 கிராம் சேர்த்துருக்கேன். ஊற வச்ச பச்சை அரிசி ஒரு 1/2 கப்பு, அதாவது வந்து 250 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 அப்படி இல்லைன்னா 2.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. புளி தண்ணி ஒரு 4 டேபிள் ஸ்பூன், அரைச்சி வச்ச அந்த பவுடர் இருக்குல்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. அப்புறம் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் வந்து சிம்மரில் வச்சுக்கோங்க. குக்கர் விசில் வர வரைக்கும் தாளிக்க வந்து ஒரு கடாயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுட்டு மணத்தக்காளி விதை ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கோம்ல மணத்தக்காளி விதை, அதில் வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.